அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல கவலைகளும் மன அழுத்தமும் நமக்குள் இருக்கலாம். ஆனால் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் இந்த ஒரு தெய்வீக கதையை நீங்கள் கேட்டால் உங்கள் மனம் அப்படியே லேசாகிவிடும். இன்று நாம் பார்க்கப் போவது முருகனின் மன அமைதி தரும் திருவிளையாடல். வாருங்கள் கேட்கலாம். ஒருமுறை முருகப்பெருமான் கைலாயத்தில் அமர்ந்திருந்த போது அவரது முகம் மிகுந்த அமைதியுடன் பிரகாசித்தது. இதைக் கண்ட ஒரு பக்தர், முருகா, நீ எப்போதும் இவ்வளவு அமைதியாகவும் புன்னகையுடனும் இருப்பது எப்படி என்று கேட்டாராம். அதற்கு முருகன் சிரித்துக்கொண்டே சொன்னார், எந்த ஒரு மனிதன் கடந்த கால வருத்தங்களையும் வருங்கால பயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த நொடியை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கிறானோ அவனுக்குள் நான் அமைதியாக குடிகொள்வேன். இந்த உலகம் ஒரு கடல் போன்றது. அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கடலின் ஆழம் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதுபோல உங்கள் பக்தியை ஆழமாக்கிக் கொண்டால் வெளியே நடக்கும் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. இதையே முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். கூர்மையான அறிவு, ஆழமான பக்தி, இவை இரண்டும் இருந்தால் எவ்வித கவலையும் உங்களை அண்டாது. பார்த்தீர்களா? முருகனின் பாதங்களில் நாம் சரணடைந்தாலே போதும், நம் மனப்பாரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த கதை உங்களுக்கு ஒரு புது தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற முருகனின் கதைகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கந்தனுக்கு அரோகரா.